சிவன் அருள் இருந்தால் நமக்கு தோன்றும் சித்தர் சொல்லும் அறிகுறிகள். சிவா அருள் என்பது வெளிப்பட்டு அதிசயம் அல்ல, உள்ளம் மாறுவதுதான் உண்மையான அருள் என்று திருமூலர் போன்ற சித்தர்கள் கூறுகின்றனர். அறிகுறிகள்: மனம் காரணமில்லாமல் அமைதியாக இருக்கும். கோபம், பொறாமை குறையும். தேவைக்கு மேல் ஆசை இருக்காது. ஓம் நமசிவாய போன்ற சிவநாமம் தானாக மனதில் வரும். துன்பத்தில் கூட உடைந்து விடாமல் நம்பிக்கை இருக்கும். பிறருக்கு கருணை அதிகரிக்கும். தீய பழக்கங்கள் மெதுவாக விலகும். ஆன்மீக வழிகாட்டி குரு வாழ்க்கையில் தோன்றலாம். சித்தர் வாக்கு: அகம் சாந்தமடைந்தால் அதுவே சிவ அருள். பெரிய அதிசயம் நடக்க வேண்டியதில்லை. உள்ளம் தூய்மையாக மாறுவதுதான் மிகப்பெரிய சிவ அருள். சிவன் அருள் கிடைத்தால் கிடைக்கும் நன்மைகள். சிவா அருள் என்பது வெறும் வரம் அல்ல, வாழ்க்கையே மாறும் உள்ள ஒளி என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். 1. மன அமைதி. காரணமில்லா சாந்தம். கவலை இருந்தாலும் உள்ளம் உடையாது. 2. பயம் குறைவு. எதிர்காலம் பற்றிய அச்சம் குறையும். அவன் காப்பான் என்ற நம்பிக்கை நிலை பெறும். 3. ஆசை கட்டுப்பாடு. அதிக பேராசை குறைந்து தேவையானது போதும் என்ற திருப்தி வரும். 4. கருணை அன்பு அதிகரிப்பு. பிறர் துன்பம் கண்டு உதவ வேண்டும் என்ற மனம் உருவாகும். 5. தீய பழக்கங்கள் விலகல். கோபம், பொய், தீய சிந்தனை மெதுவாக குறையும். 6. துன்ப சக்தி. சோதனைகள் வந்தாலும் மனம் தளராது தாங்கும் சக்தி அதிகரிக்கும். 7. ஆன்மீக முன்னேற்றம். ஜெபம், தியானம் மீது ஈர்ப்பு. உண்மையான குரு அல்லது நல்ல வழிகாட்டல் கிடைக்கும். 8. வாழ்க்கை தெளிவு. எது சரி, எது தவறு என்ற உள்ளுணர்வு தெளிவாகும். திருமூலர் கூறுவது: அருள் வந்திடில் அகம் ஒளியும், அகம் ஒளித்திடில் உயிர் உயரும். முடிவாக, சிவன் அருள் என்றால் வெளியில் செல்வம் மட்டும் அல்ல. உள்ள அமைதி, தெளிவு, பயமின்மை, ஞானம் இவையே மிகப்பெரிய நன்மைகள். ஓம் நமசிவாய.